ஹாய் காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் vlog எடுக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா, இங்க ஹார்பர் பிரிட்ஜ் இருக்குல்ல, சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு லைவ் நேவி ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த நேவி ஈவெண்ட் எப்படி நடக்குதுன்னு கவர் பண்ண போகணும். எனக்கு ஆக்சுவலா ஐடியா இல்லை எங்க போய் எப்படி எடுக்கணும்னு. ஸோ அதனால வந்துட்டேன், ஃபெரி எடுக்க வந்துட்டேன். எப்பவும் போல ஃபெரியில போனா எப்படியா இருந்தாலும் கப்பலை பார்த்து தானே ஆகணும், நேவி கப்பலை. அதனால போய் நேவி கப்பலை பார்த்துட்டு உங்களுக்கு அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க போகலாம். பாருங்க, ஆரம்பிச்சாச்சு, ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நேவி ஈவெண்ட்டை ஒரு ஹெலிகாப்டராக அணிவகுப்பு நடத்துகிறாங்க. அப்படியே ஃபுல்லாக வரிசையாக வராங்க பாருங்கள், ஒரு ஸ்ட்ரக்சராக ஏரோ மார்க் மாரி அம்பு விடுறாங்க ஹெலிகாப்டர்லேயே. நம்ம கப்பலில் ஏறி கிளம்பி போயிட்டுருக்குறோம். பார்ப்போம், ஃபர்தராக பார்ப்போம் வாங்க. இந்த எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த மாரி தான் நேவி போட்லலாம் எல்லாம் நின்று பரேடு மாரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க மாட்டுக்கு. ஆனால் 17 கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்களாம் இன்றைக்கி. 17 கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டில். ஆனால் நான் தேடி பார்த்தேன் நம்ம இந்தியா ஃப்ளாக் இருக்கான்னு, இல்லை. ஸோ இதில் வந்து இந்தியன்ஸ் பங்களிப்பு இல்லை, வேறு 17 நாடு பாருங்க. இது அந்த ஏர் ஷோ நடக்கும்ல, அதேமாரி புகை விட்டுக்கிட்டே போகிறாங்க. சூப்பராக அப்படி எப்படி தான் அந்தமாரி போகிறாங்களோ. ஃபஸ்ட்டு போகிற ஃப்ளைட்டு போகுது, ஒரே மாரியே இது பண்ணி மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. நல்லா இதுக்குன்னே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல். இதுதான் பெரிய நேவி விமான தாங்கி போர் கப்பல். இது நேவல் வார்ஷிப். எப்பவும் பார்ப்போம்ல, இங்கே எப்போவுமே நிற்கிற ஷிப் இது. ஆனால் இதில் இன்றைக்கி அந்த ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. சும்மாவே நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் பண்ணுறாங்க போல், தெரில. இது ஒரு குரூப் போகுது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நேரில் பார்த்ததுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதே இது புகை விட்டுட்டு திரும்ப இது வந்து வேறு மாரி பழைய காலத்து வார் ஃப்ளைட் மாரி இருக்குது. இது முன்னாடி அந்த ரெக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு முன்னாடி மேன்லிக்கு போகிற ஃபெரி வந்து போயிட்டுருக்குது. ஆனால் நம்ம இப்போ மேன்லி ஃபெரியில் போகலை, நம்ம இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றணுன்றதுனால வேறு ஒரு ஃபெரி எடுத்தாச்சு. ஃபெரி எடுத்து அது அவங்க மேன்லி ஃபெரி வந்து அந்த பக்கம் போயிடும், நம்ம இந்த பக்கம் போயிடும். ரோஸ் பேன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ. ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் ரோஸ் பேல போகிற ஃபெரியில் ஏறல, நான் வேறு ஒரு ஃபெரியில் போனேன். ஆனால் அது வந்து எப்போவுமே ரோஸ் பே போகுமாமா, அதனால் எனக்கு தெரில. ஆனால் எதுவோ அந்த இடத்துல இறங்கிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும், அதனால் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே இங்கே எல்லாமே வார்ஷிப்ஸ்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க, நல்லா பார்த்துக்கிட்டே போகலாம். வியூ சூப்பராக இருக்குது. அப்படியே எப்போவுமே போட்டிங் நம்ம ஊரில் சின்ன போட்டில் போனாலே அவ்வளோ இதாக இருக்கும், ஆசையாக இருக்கும். இங்கே எல்லா மக்களோட சேர்ந்து ஒரு பயணம் பண்ணுறது இன்னுமே சுவாரஸ்யமாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இதுலேயும் அந்த கொடியெலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் அந்த 17 நான் மென்ஷன் பண்ண அந்த 17 நாடும் அதில் இருக்கும். நான் மென்ஷன் பண்ணல, எனக்கு அந்த நாடுகளோட இது சரியாக தெரில. பார்த்தேன் அதில் அயர்லாண்டு அந்த மாதிரி ஒரு கொடியெலாம் இருந்துச்சு, நார்வே கொடி அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா எதாவது தெரியுதுன்னா சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் இதாக தெரில. எல்லாம் கை காட்டுறாங்க அங்கே இருக்க கப்பலில் உள்ள ஆர்மி மேன்ஸ்க்கு. இங்கே பாருங்களேன், இந்த சிட்னி டவர் ஐ இருக்குல்ல, இந்த சிட்னி டவர் ஐக்கு முன்னாடி ஒரு சப்மரைன் நிற்கிது பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள், சூப்பராக இருக்குது சப்மரைன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது வெளியே கொஞ்சம் மிதக்க வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளக்குள்ளேயே அது அவங்க காட்டுறாங்க சப்மரைன் அப்படின்னு, நீர்மூழ்கி கப்பல்னு காட்டுறாங்க போல். நல்லா இருக்குது இந்த வியூவுக்கு சப்மரைன் நிற்கிறது. இந்த மேகங்களை பாருங்களேன், அப்படியே அன்னைக்கு நல்ல மேகம் சூழ்ந்துக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு வெதரே பயங்கரமாக இருந்துச்சு பாருங்க. அந்த வெதரில் இப்படி இந்த ஒரு ஈவெண்ட்லாம் நடத்துகிறாங்கல்ல, செம்மையாக இருக்கும்ல. மேலே ஃப்ளைட் மாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, ஃப்ளைட்டும் இதுவுமா அந்த வார் இதுவும் ஆர்மி ஃப்ளைட்ஸ் எல்லாமே. இது யார்? அதே தான், ரெண்டு பேர் வராங்க அடுத்து.
5 ஜோடி போயிட்டு இருந்தாங்க, இப்போ 2. கண்ணாபின்னாங்க ஓட்டிட்டு போகிறாங்க இவங்க. ஒரு இடம் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல் அந்த புகை விடுறதுக்கு. அங்கேருந்து வர வர ஒன்றும் இது பண்ணல, இங்கே வந்தோடனே பூச்சாண்டி காட்டுறாங்க. பாருங்க, ஒரு ஹெலிகாப்டர் நின்று அப்படியே ஒரே இடத்துலயே பறந்துட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்குது. எப்படா ஒரே இடத்துல கூட பறக்கலாமா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேளை எனக்கு தான் தெரில போல், இப்போ தான் பார்க்குறேன் நான். ஆனால் இறக்கும் போது பார்த்துருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். இங்கே நான் போக வேண்டிய இடம் வந்து வாட்சன் பே. பட் இந்த ஷிப்பும் ஃபெரியும் அங்கே தான் போகுது, வாட்சன் பே. பட் நான் வந்து இங்கேயே இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ரோஸ் பேல. ஏன்னா இதுக்கு மேலே போகிறது ஃபுல்லாக வேஸ்ட் தானே. இங்கே தான் ஈவெண்ட் நடக்குது, ஈவெண்ட் பார்க்க தான் நம்ம வந்தோம், ஃபுல்லாக கவர் பண்ணோம். இங்கே இறங்கி நம்ம திரும்ப இந்த ஃபெரியில் ஏறிப்போம். இங்கே திரும்ப எப்படியா இருந்தாலும் அந்த சர்க்குலர் குவேக் போகிற ஃபெரி வரும்ல, அதில் ஏறிக்கலாம். அந்த முன்னாடி போகுது பாருங்கள், அது வந்து சர்க்குலர் குவேக் போகிறது தான். அந்த ஃபெரிக்காக நம்ம ஃபெரி அப்படியே வெயிட் பண்ணிச்சு. இப்போ நம்ம ஃபெரி போய் அங்கே பிடிச்சி நம்ம ட்ராப் ஆஃப் ஆகிக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணான்னா எப்படியா இருந்தாலும் அடுத்த ஒரு இந்த ஃபெரி போகுதில்ல, இதுவே திரும்பி வந்தாலும் வரும், இல்லை அது நடுவில் ஏதாவது இருந்தால் கூட வந்துடும். நம்ம அதில் போய் திரும்ப அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போவோம். அது ஈவெண்ட்டு என்ன நடக்குது என்ன எதுவுமே அவங்க எதுவுமே இது பண்ணிக்கல, அவங்களுக்குள்ளே ஏதோ பரேட் மாரி பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து அந்த ஹெலிகாப்டரு, அந்த ஃப்ளைட்டு, அந்த மாதிரி பறக்கிறது மட்டும் ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, அந்த ஃப்ளைட் பறக்கிறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான். இங்கே நிற்கிறாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் எல்லாமே வாட்சன் பேக்கு போகிறவங்க. இது வந்தாச்சு, ரோஸ் பேயில் இறங்கி இங்கே பசங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இந்த மீன் பிடிக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்ல. பாருங்கள், இவங்க என்னமோ மீன் வச்சுருக்குறாங்க, இறக்கி தூண்டிலுக்கு போடுறதுக்கு இறக்கி நல்ல மீன் வச்சு போடுறாங்க, கருவாடு போல். தாவடா தம்பி நல்லா டிரைவ் பண்ணி தாவறான். ஆள் நம்மள மாரி இருந்தா எப்படா தாவ முடியும்? போடா அந்த மாரி போடா. ஐயோ, இந்த மாரி ஸ்மார்ட்டாக யோசிச்சுட்டு போயிடணும். எதுக்கு தேவையில்லாமல் தாவறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு. நம்ம ஷிப்பு கிளம்பிடுச்சு பாருங்க. இங்கே பாருங்க, வரிசையாக நம்ம பசங்க உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே தூண்டில் இற மீன் வச்சுருக்குறாங்க பக்கத்துலேயே. எவ்வளோ பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க நல்லா. ஆனால் சூப்பராக இருக்கும்ல இந்த மாரி வந்து ஒரு ஃப்ரீ டைமில் நம்மளும் தூண்டி போட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து இது சால மீன். இதில் அந்த சால மீன் ஃபுல்லாக 2 பாக்கெட்டும் சால மீன் இருக்குது. தலையை வெட்டிட்டு உடம்பு மட்டும் போடுறாங்க. நம்ம தலை போட்டார்ல மேட்ரு, அதுக்குள்ளே மீன் பிடிச்சிட்டாங்க. இது என்ன மீன்? இது ஊடகம் மீன். ஊடகம் துடிக்குது பாருங்க. ஐயோ, நம்ம போட்டில் பார்க்குற மாரி துடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? என்ன தலைவா தண்ணியில் போடுற? ஐயோ, இவங்க எதுக்கு மீன் பிடிக்க வராங்கன்னு தெரியலையே. டைம் பாஸுக்கு வரவங்க போல. அது சரி, நம்மள மாரி எடுத்து வறுத்து சாப்பிட்ற நினைப்பு இருக்காது போலயே. ஐயா, நம்மளா இருந்தா இந்நேரம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டோமா முடிச்சோமான் இருப்போம். இங்கே பாருங்க, ஹெலிகாப்டரில் ஆஸ்திரேலியன் ஃப்ளாகை அப்படியே தொங்க விட்டு அந்த இதுக்கு பில்டிங்க்கு நடுவில் போகிறது, அந்த ஊர் மேலே போகிறது சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூ நல்ல வியூ. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த மேகமும் அதுக்கேற்ற மாரி நல்லா எடுத்து கொடுக்குது இந்த சீனை. இங்கே பாருங்கள், ஒரு கப்புள்ஸ் அழகாக போட்டிங் போயிட்டுருக்காங்க. அப்படியே ஸ்லோவாக அவங்க மாட்டு கதை பேசிக்கிட்டு ஜாலியாக போகிறாங்கல்ல. யாருக்கெல்லாம் இந்தமாரி போகணுன்னு ஆசை இருக்கோ கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஒரு காட்சி. இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான ஃப்ளைட்டு போல். தண்ணியிலே இறங்கும்ல அந்த ஃப்ளைட்டு அப்படியே இறங்க போகுது.
பரவாயில்ல, நம்ம நேரத்துக்கு இங்கே கரெக்டாக இறக்குறாங்க. இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி ஒரு ஃப்ளைட்டை. எப்படி அழகாக இறங்குது பாருங்களேன். ஐயப்பா, அவ்வளோதான், அப்படியே ஃப்ளோட் ஆயிரும், வேலை முடிஞ்சிச்சு. சூப்பர். அவ்வளோதான், இறங்கின ஃப்ளைட்டு இங்கே வந்தாச்சு. நம்ம பக்கத்தில் தான் அந்த இறங்குதளம் இருக்குது போல். அங்கே வந்து எல்லாத்தையும் பேசஞ்சர் அதில் போகிறவங்களும் அப்படியே இறக்கி விட்ருவாங்க போல். போய் பிடிக்கிறாங்க பாருங்கள். இப்போ அதுக்குன்னே அங்கே அந்த பைலட் அந்த உதவியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே நின்றுட்டு அதுக்கேற்ற மாரி சிக்னல் கொடுக்குறாங்க. எப்படியும் ஃப்ளைட்டில் எப்படி கொடுப்பாங்க அதே மாதிரி. அவ்வளோதான், நம்ம ஃபெரி வந்தாச்சு. நம்ம கிளம்புவோம். இந்த ஃபெரி தான் சர்க்குலருக்கு போகிறது, அதாவது சிட்னி சிபிடிக்கு போகிறது. அங்கே சிட்னி சென்டர் அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம பஸ் பிடிச்சி எப்பவும் போவோம். இந்த ஃபெரியில் போய் நம்ம ஏறி நம்மளோட இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். எப்படி வந்து அழகாக வளைக்கிறாங்க பாருங்கள். இங்கேருந்து வந்துச்சு, இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இங்கே வந்துச்சு. எப்படி நடுவில் பாருங்களேன், ஃபுல்லாக ஹோல் தெரியுதா? நம்ம போட்டில் எப்படி இருக்கும், ஒரே இதாக இருக்கும். இது வந்து 2 இது இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த அகலத்தை கொடுக்குறதுக்காக, பேசஞ்சருக்கு அந்த வியூ கொடுக்கணும்ல, எல்லோரும் முன்னாடி வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால் இது ஒரு நல்ல இது. ஆனால் நான் ஸ்பீடாக போகாதுன்னு நினச்சேன், ஸ்பீடாகவும் போகுது. பிகாஸ் 2 பக்கமும் அந்த ஷார்ப்பான இது இருக்குல்ல. எப்படி நிறுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அப்படியே அழகாக தூக்கி போட்டார் அந்த கயிறை, அது போய் மாட்டிச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து அந்த இதை எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க, பிரிட்ஜு. அவ்வளோதான், அது போட்டாச்சு. நம்ம எல்லாம் ஏறி போக வேண்டியது தான். ஒரு ஆள் அப்படியே போயிடுவாங்க பிரிட்ஜில் ஏறி. பாருங்க, இது ஒரு வேறு நாட்டு கப்பல் போல். இது ஒரு வார்ஷிப் தான். இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வியூ. அந்த பிரிட்ஜு, இந்த ஒரு ஃபெர்ரி வர்றது, அப்புறம் இந்த பாய்மர படகு, அந்த காட்சியில் இருக்க ஒரு அமைப்புமே அம்சமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த பெரிய விமானம் தாங்கி போகிற கப்பல். இதுதான் எப்போ பார்த்தாலும் நம்ம கவர் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி தான் ஆள் இருந்து பார்க்குறேன். எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக பரேட் மாரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அங்கே அந்த எல்லா நாட்டு கொடியும் அந்த இதில் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. நம்ம ஊரில் ஆயுத பூஜைக்கு வந்து இப்படி தான் கொடி கட்டுவோம், அதேமாரி அவங்களும் கட்டியிருக்கிறாங்க. ஆயுத பூஜைக்கு கொடி கட்டுற ஞாபகம் வந்துருச்சு இந்த இடத்துல. நல்லா ஜிகு ஜிகுன்னு கட்டியிருப்பாங்க எல்லா போட்லேயும், அதே மாதிரி இவங்களும் கட்டியிருக்காங்க. இங்கே தெரியுது பாருங்கள், இது டேனிசன் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த ஆறுக்கு நடுவுலையே இந்த இது கட்டியிருக்காங்க. எதுக்குன்னு தெரில. ஆனால் பேசஞ்சர்ஸ்க்கும் போகிற மாதிரி தெரியல. யாரும் போய் டூரிஸ்ட்டு யாரும் போன மாதிரி நான் பார்க்கல இதுவரை. பிரிட்ஜுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், அந்த பிரிட்ஜில் வந்து 2 கொடி தெரியுதா? ஒன்று வந்து ஆஸ்திரேலியன் ஃப்ளாகு, இன்னொன்று வந்து அபார்ஜினல் பீப்புள்ஸோட ஃப்ளாகு. எப்போவுமே இது 2மே ஒன்றா இருக்கணும். ஆஸ்திரேலியா ஃப்ளாக் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களோட இது. மேலே பாருங்களேன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நிற்கிறாங்க பாருங்கள். அது வந்து பே பண்ணி போகணும். அங்கே போகணுன்னா அது $300 பே பண்ணணும். அந்த டாப் வர கொண்டு போவாங்க. நல்லா இருக்குல்ல, போனால் சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோதான், வந்தாச்சு. திரும்ப ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு இந்த இதுக்கு வந்தாச்சு. இந்த பிரம்மாண்டமான கப்பலை பாருங்கள், சொகுசு கப்பல். எல்லோரும் இந்த ஈவெண்ட்டை வியூ வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. செம்மையாக இருக்குது கப்பல். என்னென்ன நீச்சல் குளம் எல்லாம் இருக்கும்ல. மேலே ஆஸ்திரேலியன் ஃப்ளாக் பறக்குது. அப்புறம் எல்லாருமே நடந்து போயிட்டு, இது வேறு நாட்டு கப்பலா இல்லை சொகுசு கப்பல் எங்கேயாவது கூப்பிட்டு போகிற கப்பலான்னு தெரில. இது நான் கிளம்பையிலே இந்த கப்பல் இங்கே தான் நின்றுச்சு. பெரிய கப்பல், பிரம்மாண்டமாக இருக்குது. நல்ல பிரம்மாண்டம் இந்த கப்பல். இங்கே எல்லா பில்டிங்ஸ் எப்பவும் இருக்கிற இடம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ பண்ணி போட்டாங்க, இங்கே இதெல்லாம் வருதுன்னு. ட்ரெயின் பாருங்கள், இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் சூப்பரான ஸ்டேஷன். அங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வேர்ல்ட்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ட்ரெயின் ஸ்டேஷன்னே சொல்லலாம். அதை பாருங்கள், எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது. எத்தனை அந்த சேஃப்டி போட் எவ்வளோ இருக்குது பாருங்களேன்.
ஃபுல்லாக. ஆனால் எல்லாரும் தப்பிச்சிட முடியுமான்னு தெரில. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உள்ளே இருக்கலாம் போல். எத்தனை ரூம் பாருங்கள், கீழே இருந்து அப்படியே மேலே வர இருக்குது. கீழெல்லாம் இருந்தால் நான் வாந்தி வரும்னு நினைக்கிறேன், கீழே இருக்கவங்களுக்கு. மேலே இருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரில. நான் ஒரு தடவை கொச்சினில் போகையில் கீழே இருந்தேன், மேலே எனக்கு வந்து வாந்தி வந்துச்சு, உருட்டி உருட்டி வாந்தி வந்துச்சு. நான் மீனவன் தான், இருந்தாலும் எனக்கு வாந்தி வராதுன்னு தான் நான் நினச்சேன். அந்த கப்பலில் காற்று இல்லாதனால உள்ளே வந்து வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோடய சேனலில் வர வீடியோ எல்லாம் பார்க்கலாம். எல்லா கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய் பாய்.